Happy morning, students. Last class we discussed with minor millets, hotel millets, kodo millets, and second one pulses. Example of pulses: black gram, red gram, green gram. Today we are going to learn 10.1.5 vegetables, காய்கறிகள். While walking through a market filled with fresh vegetables like scraps of lady's fingers, mountains of potatoes, plummets of brinjals, tomatoes, cucumbers, we learn to choose the vegetables in the fresh, tender, rich, and those which the families taste through experience and cultural practice. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படின்ற சந்தையில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை வந்து மழை போல பூசி வச்சிருப்பாங்க, உருளைக்கிழங்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து கூம்பா வச்சிருப்பாங்க, வெள்ளரிக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். இது ஒன்று ஒன்றும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பழக்க வழக்கங்கள், அது எந்த குடும்பம் சேர்ந்தது, அது என்ன டைப் ஆஃப் வெரைட்டிஸ் அதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது, டேஸ்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது, அவங்களோட கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அடுக்கி வச்சிருக்கிறதுலே நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். Why do we need to eat vegetables and what do they provide us? இதில் ஒரு கேள்வி இருக்குது, நம்ம ஏன் வந்து காய்கறிகளை சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், அதுன்னு நமக்கு என்ன தருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ்: vegetables are the important part of healthy eating and provide many nutrients including potassium, fibers, folic acids and vitamin A, E and C. ஸோ இந்த கேள்விக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் அப்படின்ற வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு மிக மிக முக்கியமானது, ஆரோக்கியமானது கூட. ஏன்னா இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்கு, ஃபைபர்ஸ் அப்படின்ற நார்ச்சத்து இருக்கு, ஃபோலிக் ஆசிட் ப்ரெசென்ட்டாக இருக்கு, விட்டமின்ஸ்ல ஏ, இ அண்ட் சி, இது எல்லா வகையான ஊட்டச்சத்து நிறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா எதுனா காய்கறிகள் தான். The nutrients in vegetables are vital for maintenance of our health. ஸோ இந்த காய்கறிகளில் இருக்கிற ஊட்டச்சத்து நம்மளோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு மிக முக்கியமாக வாய்ந்ததாக இருக்கு. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ்ல சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இந்த கிளாஸ்ல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லேடிஸ் ஃபிங்கர் okra, botanical name Abelmosus esculentus. Abelmosus esculentus. காய்கறிகளை நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், லேடிஸ் ஃபிங்கர்ஸ். அதனோட பொட்டானிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா Abelmosus esculentus. நெக்ஸ்ட் அவனோட ஃபேமிலி, எந்த குடும்ப வகையை சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்வேசி. மால்வேசி அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஆர்ஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன்ஸ். அதனோட தோற்றமும் அது எங்க பயிரிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். லேடிஸ் ஃபிங்கர் இஸ் ஏ நேட்டிவ் ஆஃப் த ட்ராபிக்கல் ஆப்பிரிக்கா. ஸோ லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப மண்டலம், அதாவது வெப்பம் ஓரளவுக்கு இருக்கிற ஆப்பிரிக்க பகுதியை வந்து பூர்வீகமாக கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அசாம், மகாராஷ்டிரா, குஜராத் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் வேர் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் இஸ் க்ரோன் இன் அபண்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அசாம், மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லேடிஸ் ஃபிங்கர் பயிரிடப்படுது. நெக்ஸ்ட் ஒன், கோயம்புத்தூர், தர்மபுரி அண்ட் வேலூர் ஆர் த மேஜர் கல்டிவேட்டிங் ரீஜன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்ற ஏபிள்மாஸ் எஸ்குலண்டஸ் வெண்டைக்காய் பயிரிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், தர்மபுரி அண்ட் வேலூர்ல அதிகமாக பயிரிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், யூசஸ். வெண்டைக்காயோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். த ஃப்ரெஷ் அண்ட் கிரீன் டெண்டர் ஃப்ரூட்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் வெஜிடபிள்ஸ். வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா முற்றாம, அதாவது டெண்டர்னு என்ன பண்ணீங்கன்னா இளமையா இருக்கக்கூடிய வெண்டைக்காயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா உணவுல பயன்படுத்துறோம். ஆஃப்டன் தே ஆர் சிஃபாய்ட் அண்ட் ட்ரை ஹைட்ரேட் டு கன்சர்வ் தெம் ஃபார் ஏ லேட்டர் யூஸ். அது மட்டும் இல்லாம நல்ல அதை வந்து கட் பண்ணி உலர வச்ச வெண்டைக்காயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாத்து திரும்பவும் வேற பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். இட் ஹாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைய பயன்படுத்திருக்காங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது லேடிஸ் ஃபிங்கர்ஸ், பொட்டானிக்கல் நேம் ஏபிள்மாஸ் எஸ்குலண்டஸ், வெண்டைக்காய், ஃபேமிலி மால்வேசியே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், in this slide shown picture of ladies finger, வெண்டைக்காயோடைய அமைப்பு. And next we discuss with second fruit,
10.1.6 செகண்ட் டாபிக் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் அப்படின்றது வந்து கனிகள். Edible fruits are fleshy structures with a pleasant aroma and flavors. ஸோ கனிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உண்ணக்கூடிய சதைப்பற்றோட இருக்கிற நல்ல வாசனை சுவையோட கூடிய பழங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா edible fruits அப்படின்னு சொல்றோம். Fruits are source of many nutrients including potassium, dairy fibers, folic acid and vitamins. ஸோ ஃப்ரூட்ஸ் எதுனா அதில் என்னென்ன அதிகமாக இருக்குன்னா பொட்டாசியம், ஃபைபர்ஸ் அப்படின்ற நார்ச்சத்து, folic acids and vitamins present ஆயிருக்கு. Depending on the climatic region in which crops grown, they can be classified into temperate and tropical fruits. ஸோ பழங்கள் வந்து எந்த இடத்துல வளருது அப்படின்றத பொறுத்து தட்பவெப்பத்தை பொறுத்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மிதமான குளிர் பகுதின்னு கூட சொல்லலாம். டெம்பரேட் அங்க வந்து ஆப்பிள், பியர், பிளம்ப், அதாவது ஆப்பிள், பேரிக்காய், ஊட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளிர் மண்டல பகுதிகளில் விளையக்கூடியது. இதே வந்து டிராபிக்கல் ரீஜன் அப்படின்ற வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய பழங்கள் அப்படின்னா மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், பனானா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலங்கள்ல வளரக்கூடிய பழங்கள். இன் திஸ் சாப்டர் வி வில் ஸ்டடி அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிராபிக்கல் ஃப்ரூட். ஸோ நம்ம இதுல என்ன பார்க்க போறோம், டிராபிக்கல் அப்படின்ற வெப்பமண்டல பகுதிகளாக வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய பகுதிகளில் வளரக்கூடிய பழத்தை பத்தி தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மேங்கோ, நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா மேங்கோ. இதுதான் நம்ம இந்தியாவோடைய நேஷனல் ஃப்ரூட். ஸோ பொட்டானிக்கல் நேம் மாஞ்சிஃபெரா இண்டிகா. பொட்டானிக்கல் நேம் மாஞ்சிஃபெரா இண்டிகா. ஃபேமிலி அனக்கார்டியேசி. ஸோ அது எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனக்கார்டியேசி அப்படின்ற ஃபேமிலி. நம்ம எப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனி பேர் வச்சு சொல்றோம், அதே மாதிரி பிளான்ஸ்லயும் இது மாதிரி ஃபேமிலிஸ் இருக்கு. ஸோ என்ன ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அனக்கார்டியேசி அப்படின்ற ஃபேமிலியை அது சேர்ந்தது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அதனுடைய ஆரிஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன், அங்க அதனுடைய தோற்றமும் இந்த இடத்துல வளருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். The mango is the native to southern Asia, especially Burma and eastern India. ஸோ மேங்கோ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா எதை வந்து அடிப்படையானா சதர்ன் ஏஷியா, தெற்கு ஆசியாவை குறிப்பா பர்மா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியா, கிழக்கு இந்தியாவை வந்து பிறப்பிடமா கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் த நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோடைய தேசிய பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மாம்பழம் தான், மேங்கோ தான், மாஞ்சிஃபெரா இண்டிகா. மேஜர் மேங்கோ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் ஆர் ஆந்திர பிரதேஷ், பீகார், குஜராத் அண்ட் கர்நாடகா. இந்தியாவில் மாஞ்சிஃபெரா இண்டிகா மேங்கோ எங்க அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், குஜராத் அண்ட் கர்நாடகாவில் மாம்பழம் அப்படின்ற மேங்கோ அதிகமாக விளைக்கப்படுது. அண்ட் சேலம், முக்கியமா வந்து நம்ம தமிழ்நாட்டுல எங்கெங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி. ஸோ சேலம், கிருஷ்ணகிரி அண்ட் தர்மபுரி அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா மேங்கோஸ் வந்து தமிழ்நாட்டுல கிடைக்குது. ஸோ சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆர் த மேஜர் மேங்கோ ப்ரொடியூசிங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. சம் ஆஃப் த மேஜர் கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் மேங்கோ இன் இந்தியாஸ் ஆர். ஸோ நம்ம மேங்கோவில் என்ன வெரைட்டி இந்தியாவில் வந்து அதிகமாக பயிரிடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா அல்போன்சா, செகண்ட் ஒன் பங்கனப்பள்ளி, தேர்ட் ஒன் நீலம் அண்ட் லாஸ்ட் ஒன் மல்கோவா. ஸோ இந்த 4 வகையான மாம்பழம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக கல்டிவேட் பண்றோம், அதிகமாக உற்பத்தி செய்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அல்போன்சா, பங்கனப்பள்ளி, நீலம் அண்ட் மல்கோவா. நெக்ஸ்ட் ஒன் யூசஸ் ஆஃப் மேங்கோ. மேங்கோவோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். மேங்கோ இஸ் த மேஜர் டேபிள் ஃப்ரூட்ஸ் ஆஃப் இந்தியா which is rich in beta carotenes. ஸோ மேங்கோ அப்படின்ற மாம்பழம் அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக எடிபிள், அதாவது அதிகமாக சாப்பிடக்கூடிய பழ வகைகள்ல ஒன்று. ஏன்னா இதுல அதிகமா என்ன இருக்குன்னா பீட்டா கரோட்டின் அப்படின்ற சத்து அதிகமா இருக்கு. இட் இஸ் யூட்டிலைஸ்ட் இன் மெனி வேஸ் ஆஸ் ப்ரெசஸ், கேண்டல்ஸ், டைட்ஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன் இன் இந்தியஸ் கன்சியூம்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நேரடியா அப்படியே பழத்தை கடிச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிசர்வ் பண்ணி இல்லை ஒரு பாட்டில் அடைச்சி அது மாதிரி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். இது மாதிரி பல வகையில் உணவில் வந்து பார்த்தீங்கன்னா பல வழிகளில் வந்து இந்த மேங்கோவை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அன்ரைப் மேங்கோஸ் ஆர் யூஸ்டு இன்
chutneys, pickles, side dish, or maybe eaten raw with salt and chili. ஸோ மாம்பழம் வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மாங்காய் அப்படின்ற அந்த மாங்காவை நம்ம சட்னி செய்ய யூஸ் பண்ணிக்கலாம், பிக்கல்ஸ் ஊறுகாய் செய்ய யூஸ் பண்ணலாம், சைடிஷாக யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாங்காவை வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சால்ட்டும் சில்லி அப்படின்ற மிளகாத்தூளும் சேர்த்து நம்ம உணவா வந்து உட்கொள்றோம். மேங்கோ பல்ப் இஸ் மேட் இன்டு ஜெல்லி. ஸோ மேங்கோ பல்ப் மாம்பழ சாற்றுல வந்து ஜெல்லி அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் நம்ம உருவாக்கி குழந்தைங்க வந்து ஜெல்லி மிட்டாய் சாப்பிட்றாங்க. அது எல்லாமே இதுல இருந்தா கிடைக்குது. ஏரேட்டட் அண்ட் நான் ஏரேட்டட் ஃப்ரூட் ஜூஸ் இஸ் ஏ பாப்புலர் சாஃப்ட் ட்ரிங்க். அது மட்டும் இல்லாம மாம்பழத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஜூஸ் மாம்பழ சாரை வந்து நேரடியாகவும் உட்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா பாக்கெட்ல அடைச்சி காத்து புகாம பாட்டில்ல வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இந்த மாசா அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி கூல் ட்ரிங்க்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது மேங்கோ. That this is a national fruit of India. Botanical name Mangifera indica. Family Anacardiaceae. So next we discuss with mango. In this slide shown picture of mango. And next one, nuts. Next நம்ம பார்க்க போறது யாருன்னு பார்த்தா nuts அப்படின்ற கொட்டைகள். Nuts are simply dry fruit composed of a hard shell and an edible kernel. ஸோ nuts அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சிம்பிள் ட்ரை ஃப்ரூட், அதாவது தனியா இருக்கக்கூடிய நல்ல உலர்ந்த காஞ்சி போன ஒரு தடிமனான இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கிற உரைய மேல மூடி இருக்கக்கூடிய ஒரு வகையான சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா நட்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். They are packed with a good source of healthy fast fibers, proteins, vitamins, minerals and antioxidants. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த நட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த உலர் கனிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரோக்கியமான உணவுப் பொருட்களா பயன்படுத்துறோம். ஏன்னா அதுல என்ன இருக்குன்னா ஃபேட் கொழுப்பு, ஃபைபர்ஸ் நார்ச்சத்து, புரோட்டீன்ஸ் புரதம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதிர் ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே இதுல அதிகமா இருக்கு. So first we discuss with first nut. Example of first nut is called cashew nut. So cashew nut அப்படின்றது முந்திரி. Botanical name Anacardium accidentale. Anacardium accidentale. Family Anacardiaceae. So first nut cashew nuts, முந்திரி. Botanical name Anacardium accidentale. Family Anacardiaceae. Next one, origin and area of cultivations. Next one, origin and area of cultivations. Cashew has originated in Brazil and made its way of India in 6th centuries through Portuguese sailors. ஸோ cashew nut அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில்ல தான் அதோட பிறப்பிடமா இருக்கு. 6th century வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியஸ் மாலுமிஸ் அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்தியாவுக்கு வரும்போது இந்த cashew nuts இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ மோஸ்ட்லி cashew is grow in கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அண்ட் ஒடிசா. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேஷ்நட்ஸ் எங்க அதிகமாக உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அண்ட் ஒடிசால அதிகமா உற்பத்தி செய்யறாங்க. தென் யூசஸ் ஆஃப் கேஷ்யூ நட்ஸ். Anacardium accidentale, முந்திரி. First one, cashew are commonly used for grainy sweets or porridge or ground into a paste forms of based on sources of curries or some sweets. ஸோ முந்திரியை வந்து பொதுவாக இனிப்பு இல்லைன்னா பிற வகையான இனிப்பு பல பொருட்களை வந்து அலங்காரம் பண்றதுக்காக நம்ம இதை பயன்படுத்துறோம். சப்போஸ் இதை வந்து அரைச்சி அதை மேஷ் பண்ணி ஸோ அதை நல்லா வந்து திக்கா மேஷ் பண்ணி எடுக்கிற கேஷ்யூ வந்து முந்திரியை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்க வந்து குழம்புல வந்து சேர்க்கறதுக்கு, அதாவது கறி குழம்பு இது மாதிரி நான்வெஜ் வெஜ்ஜில் வந்து அந்த கேஷ்யூ நல்லா அரைச்சி அது சேர்க்கும்போது அந்த குழம்புக்கு வந்து இன்னும் அது வாசனை தரக்கூடிய வகையில இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட், ரோஸ்டட் அண்ட் ரா கெர்னல் சச் யூஸ்ட் ஆஸ் ஸ்நாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் வறுத்த முந்திரி வந்து தின்பண்டமாவோ இல்லை நார்மலா இருக்கிற முந்திரியையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தின்பண்டமா ஸ்நாக்ஸா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ நட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது கேஷ்யூ நட்ஸ். ஆனால் பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அனகார்டியம் ஆக்சிடென்டல். அது எந்த ஃபேமிலியில சேர்ந்தது அப்படின்றது அனகார்டியேசிய ஃபேமிலியில சேர்ந்தது. அதனோட பிறப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில். நெக்ஸ்ட் ஒன்,
In this slide shows picture of nuts. கேஷ்யூ நட்டோடைய ஒரு சின்ன பிக்சரை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டுடே கிளாஸ் ஓவர். ரீட் வெல்.